ஹாய் காய்ஸ், வாங்க நெக்ஸ்ட் கணக்குக்கு போவோம். ஓகே, ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கும் ஒரு புதிய கணக்கு ஒன்று எடுத்து வந்திக்கிறேன். இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி லைக்கை போடுங்க. இது யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் தெரியுதோ அவங்களுக்கு இது ஷேர் பண்ணுங்க. அட்லீஸ்ட் அவங்க அந்த நாலேஜ் எடுத்துக்கொள்வாங்க. ஸோ இன்ஷால்லா பாருங்கள், இந்த மாதிரி பெரிய ஒரு கணக்கு அதை எப்படி நாங்கள் ஈஸியாக மெத்தடில் செய்கிறது அப்படின்றத பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி யோசிக்க போகிறோம். 30க்கு மேலே 11, 42க்கு 11, 13, 56க்கு 15. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரிக் ஒன்று முன்னாடி நான் செஞ்சுக்கிறேன். இப்போ இதுக்கெல்லாம் நாங்கள் போமாசி எல்லாம் பார்த்து எங்களோட டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ ஈஸியான மெத்தட் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது. ஸோ ஓகே, ஃபஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள். ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நான் காட்டிக்கிறவங்களுக்கு கீழே 30ன்னு வந்திக்கிறத பாருங்கள். அந்த 30 அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா 5 தர 6 அப்படின்னு காட்டிக்கிறாங்க. அதே போல் 42 பார்த்தாலும் 6 தர 7, 7 தர 8ன்னு 56ஐயும் காட்டிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இன்னொரு கூட்டு விஷயம் ஒன்றைக்கு பாருங்கள். கீழே பெருக்கப்பட்ட நம்பர் மேலே அதே நம்பர் கூட்டி பார்த்தேன்னா 11 வருது. அதே மாதிரி 6 தர 7 கூட்டி பார்த்தேன்னு சொன்னால் மேலே 13 வருது. ஸோ இந்த லாஜிக் படி நாங்கள் பார்க்க போகல. இந்த கணக்கில் எங்களுக்கு விளங்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் தான். நாங்கள் இப்போ அதை கூட்டெல்லாம் மாற்றி எழுத போகிறோம். அப்போ 5 சக 6 6 சக 7 7 சக 8ன்னு சொல்லி நாங்கள் மேலே போட போகிறோம். பட் இது எப்படி வரும், இது என்ன மாதிரி மெத்தடில் வருது, ஸோ அதை பற்றி தான் நான் உங்களுக்கு ஒரு கீழே சாம்பிள் ஒன்று காட்டுறேன். பாருங்கள், அந்த சாம்பிளில் ஒரே ஒரு நம்பர் எடுத்து காட்டுறேன். இந்த 30, 11 அதில் கூட்டு எப்படி வந்திக்குது, 5 தர 6, 5 சக 1ன்னு வந்திக்குது. ஓகே, இதை நாங்கள் 2க்காக பிரிக்க போகிறோம். கீழே எப்போவுமே 5 தர 6ன்னு 2க்கும் போட்டுட்டு ஒன்று மேலே உள்ள நம்பர் 6ஆகவும் கீழே உள்ள நம்பர் 5ஆகவும் சொல்லி 2 பக்கத்துக்கும் நாங்கள் அந்த 5 மாறையும் பிரித்து போட போகிறோம். இப்போ முதல்ல நான் ஏன் 6 போட்டேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறதுக்கு நான் இன்றைக்கி கீழே எழுதிக்கிறேன். பாருங்கள், இதில் என்ன நடக்க போகுதுன்னா, இதில் இப்போ அந்த கூட்டில் பாருங்கள் 6 6 மேலே ஒரு 6 கீழே ஒரு 6, இந்த 6க்கு 6 வெட்டிப்படும். அப்படி வெட்டிப்பாட்டுன்னு சொன்னால் மேலே 1ன்னு சொல்லி வரும். அப்போ அன்னைக்கு அதே மாதிரி 5க்கு 5 வெட்டிப்பாடும். இந்த 5க்கு 5 வெட்டிப்பாட்டால் அன்னைக்கு என்ன நடக்க போகுது, 5ல் 1ன்னு வரப்போகுது. ஸோ இன்றைக்கி நான் 6ல் 1 ப்ளஸ் 5ல் 1ன்னு போட்டு காட்டிக்கிறேன். ப்ளஸ் அதே தான் இன்றைக்கி மாற்றி போட்டாலும். ஸோ இன்ஷா இப்போ இதே மெத்தடில் தான் எல்லா நம்பருக்கும் நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் எல்லா நம்பருக்கும் அந்த குறிக்கோள் நம்பர் படி நாங்கள் எழுத போகிறோம். 5ல் 1, 6ல் 1, அதே போல் 2வதுக்கு 6ல் 1, 7ல் 1. இப்போ 2வது நம்பரை நல்லா பாருங்கள். 2வது நம்பரில் எல்லாமே மைனஸ் வரணும். ஏன்னாக்கா அதில் முன்னுக்கு வந்திக்கிற விதம் மைனஸ். அதனால் ரெண்டுமே மைனஸ் வரணும். அதனால் நான் சயண்டு போட்டு 6ல் 1, சய 7ல் 1ன்னு போடுறேன். அதே போல் 3வது பார்த்தா 7ல் 1 ப்ளஸ் 8ல் 1ன்னு வருது. இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ இன்றைக்கி என்ன நடக்க போகுதுண்டா பாருங்கள், இந்த 6ல் 1 ப்ளஸ் அரிக்கணும்னு மைனஸ் அரிக்குது, 7ல் 1 ப்ளஸ் அரிக்கணும்னு மைனஸ் அரிக்குது. ஸோ அது எல்லாரும் வெட்டி போகும். அப்படி வெட்டி போயிட்டு மீதி பேலன்ஸை பார்த்துன்னு சொன்னால் எங்களுக்கு ஈஸியாக வருது. 5ல் 1 ப்ளஸ் 8ல் 1ன்னு வருது. ஸோ கட்டாயமாக உங்களுக்கு இங்கிட்டு பார்த்ததுமே இப்போ உங்களுக்கு அந்த லாஜிக் சிஸ்டம் நான் சொன்ன மாதிரி கீழே நம்பரை பெருக்கிறது, கீழே இருக்கிற 2 நம்பரையும் மேலே உள்ளதுக்கு கூட்டுறது. ஸோ இதில் ஆன்சர் எங்களுக்கு ஈஸியாக தெரியுது 40க்கு மேலே 13 தெரியுது. பட் உங்களுக்கு இது எப்படி வந்துச்சு அப்படின்றது தெரியணும். அப்படின்றதுக்காக வேண்டி தான் நான் கீழே அதை காட்டிக்கிறேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, பாய். நான் நெக்ஸ்ட் வீடியோவில்